பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய திக்ரை தான் பார்க்க போறோம். அதுவும் நம்ம துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களுக்கு இப்ப நெருக்கத்துல வந்துட்டோம். 7வது நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். அப்படிங்கும் போது இந்த அமல்கள் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பலனுள்ள அமலாக இருக்கும். ஏன்னா நபி அவர்கள் இந்த நாட்கள்ல செய்ய சொன்னதே இந்த அமல் தான். அப்ப நபி அவர்களே குறிப்பிட்டு இந்த 4 வார்த்தையை சொல்லி இதை அதிகமாக ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதை தான் இந்த நாட்கள்ல நம்ம அதிகமா ஓதி இருக்கணும், ஓதி இருக்க வேண்டியது இருக்கு. ஆனா நம்ம ஓதாம இருந்திருந்தா கூட இன்னும் கெட்டு போல 2-3 நாள் இருக்கு, அதிகமா ஓதிருங்க. முடிந்த அளவுக்கு குறைந்தது ஒவ்வொரு நேரமும் 10 தடவை ஓதுங்க. ஒவ்வொரு நேரம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி 10 தடவை ஓதுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடிதான் ஓதுன்னு இல்ல. இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, அசர் தொழுதுட்டீங்க, ஓதுங்க 10 முறை. அதுக்கப்புறம் மகரிப் தொழுற வரையும் நடுவுல ஒரு டைம் இருக்கு, அந்த நேரத்துல நீங்க சும்மா இருந்தாலும் அப்போ ஒரு 10 முறை ஓதுங்க. அதே மாதிரிதான் நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கோம், நடுவுல எந்திரிச்சா கூட ஒரு 10 முறை ஓதுங்க. காலையில வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஃபஜ்ர் தொழுகிறோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதியம் லொஹ்ர் தான் தொழுகிறோம். ரெண்டுக்கும் நடுவுப்பட்ட நேரம் எவ்வளவு மணி நேரம் இருக்கு? ஒரு 7-8 மணி நேரம் இருக்கா? அதுல எல்லாம் நடுவுல சும்மா இருக்கிறப்ப 10 முறை ஓதுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இதை 10 முறையாக ஓதுங்க. ஏன் 10 முறைன்னு சொல்றேன்னா, இதை 10 முறை ஓதுனாவே உங்களுக்கு துவாக்கள் அப்படியே ஏற்கப்படுது. இதை 10 தடவை ஓதுங்க, உடனே ஒரு துவா கேளுங்க. இதை 10 தடவை ஓதுங்க, உடனே ஒரு துவா கேளுங்க. இப்படியே இனி வரக்கூடிய 2 நாட்களும் செய்து கொள்ளுங்க. இந்த 4 வார்த்தைகளை ஓதி 10 முறை ஓதி துவா செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு ஒழு தேவையில்லை, இதுக்கு தொழுகை இருக்கணும்னு அவசியம் இல்லை. யார் வேணா ஓதலாம். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஓதலாமானா ஓதலாம். நான் பிரயாணத்துல இருக்கேன், ஓதலாமானா ஓதலாம். வண்டியில போயிட்டு இருக்கும்போது, நடந்து போயிட்டு இருக்கும்போது, கடைக்கு போகும்போது, வீட்டு வேலை செய்யும் போதுன்னு சொல்லிட்டு எல்லா நேரத்திலையும் நீங்க ஓதுங்க. கழிவறையை தவிர மத்த எல்லா இடத்துலயும் நம்ம ஓதிக்கொள்ள முடியக்கூடிய ஒரு திக்ருன்னு சொல்லலாம். நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? இந்த நாள் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்த நாள். இந்த 10 நாள், இந்த நாள்ல அதிகமாக தஸ்பீஹ் ஓதுங்க, தஹ்மீத் ஓதுங்க, தஹ்லீல் ஓதுங்க, தக்பீர் ஓதுங்கன்னு இருக்காங்க. இந்த 4 வார்த்தை தான் அதிகமா ஓத சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன வார்த்தைகள்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 வார்த்தை. இதைதான் நம்ம இந்த நாட்கள்ல அதிகமா ஓதணும் நபி அவர்கள் சொல்லிட்டாங்க. மொத்தமா 10 நாள் இருக்கு. 10 நாள்ல 10வது நாள் ஈது விட்டுருங்க. 9வது நாள் அரஃபா. அரஃபாவுக்கும் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு களிமா சொல்லியிருக்காங்க, அந்த களிமாவை ஓதணும். அது இல்லாம இந்த 8 நாள் நமக்கு இதுதான் அதிகமா ஓத வேண்டியதான அமலாக இருக்கு. அரஃபாவுக்கு கூட நம்ம நோன்பு வைப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரஃபாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? களிமா ஓதுவோம். அது போக இந்த திக்ரை ஓதுவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த 8 நாள் இந்த திக்ரு தான் நம்ம அதிகமா ஓதி இருக்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு 6-7 நாட்களை கடந்துட்டாலும் கூட இன்னும் இருக்கிற 2-3 நாட்கள் அதிகமாக இந்த திக்ரை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. சொன்ன மாதிரி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு 10 முறை ஒரே தடவையில, ஒரே அமர்வுனா உட்கார்ந்தா ஓதணும், ஒழு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே தடவையில ஒரே இருப்பில் நீங்க 10 முறை ஓதி விட்டு எந்த துவா கேட்டாலும் அது மறுக்கப்படாதமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் இதை 10 முறை ஓதி விட்டு கேட்கிறாங்களோ அவங்களுடைய துவாக்கள் உடனே அங்கீகரிக்கப்படுது, உடனே அது வானத்துக்கு உயர்த்தப்படுது, உடனே நீங்க கேட்பதை அல்லாஹ் கொடுக்குறான். உங்களுக்கு எத்தனை தேவை இருக்கு இந்த துல்ஹஜ் மாசத்துல? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எவ்வளவோ துவாக்கள் கபூலாக இருந்திருக்கும், ஆசைகள் இருந்திருக்கும், தேவைகள் இருந்திருக்கும், எவ்வளவோ பெரிய பெரிய அமல்கள் செஞ்சிருப்பீங்க, கஷ்டமான அமல்கள் செஞ்சிருப்பீங்க. இந்த நாட்கள்லயே அதெல்லாம் நம்ம கொடுத்துட மாட்டோம்னு எதிர்பார்ப்பீங்க. இந்த 10 நாள் ரொம்ப சிறப்புக்குரிய நாள், வருடத்திலேயே வச்சுக்கும் போது அதுல நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் நம்ம கேட்டு வச்சிடணும். அல்லாஹ் கண்டிப்பா அதை என்ன பண்ணுவான்? இந்த நாட்கள் முடிஞ்சாவது நம்ம கொடுத்துருவான். அதனால 10 முறை ஓதி உடனே நீங்க என்ன பண்ணுங்க? உங்க துவா கேட்டுக்கோங்க. குழந்தைக்காக கேட்குறீங்களா? குழந்தைக்காக கேட்டுக்கோங்க. வருமானத்துக்காக கேட்குறீங்களா? வருமானத்துக்காக கேட்டுக்கோங்க. எனக்கு ஒரு 10 தேவை இருக்குன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவை ஓதி முடிக்கும் போது நீங்க அதை கேட்டுக்கோங்க. ஒரு 10 தடவை இது 4 திக்ரே ஓதிட்டு இந்த தடவை ஒரு துவா, அடுத்த தடவை வேற துவா, அடுத்த தடவை வேற துவான்னு சொல்லிட்டு மாத்தி கேளுங்க. ஒது செஞ்சுட்டு தொழுதுட்டு தான் ஓதணும்ட்டுலாம் அவசியம் இல்லை. ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா, அப்படி செய்யும் போது நம்ம கம்மியா தான் செய்யறோம். எல்லா நேரமும் நீங்க செய்யலாம். அதனால நாக்கு முழுவதும் உங்களுக்கு இந்த திக்ரிலேயே ஒழித்து கொண்டு இருக்கட்டும். அறாமானது பேசாதீங்க, நினைக்காதீங்க, கேட்காதீங்க. எவ்வளவோ நெருங்கி வந்துட்டோம். இன்னும் 1-2 நாட்கள் தான் இருக்கு. எல்லா பொழுதுபோக்கான விஷயங்களை விடுங்க. முக்கியமா முதல்ல ஷார்ட்ஸ் பாக்குறத விடுங்க. பாட்டு, படம், அப்புறம் அரசியல் என்ன நடக்குது இதெல்லாம் பாத்துட்டு இருக்காதீங்க. இந்த நாட்கள் ஓடி போயிடும். வேற எந்த குடும்ப பிரச்சனை, சண்டை சச்சரவு எதையும் நினைக்காதீங்க. எத்தனையோ நாட்கள் கடந்துருச்சு வாழ்க்கையில. இந்த 2-3 நாட்கள் இந்த வருடத்துல விட்டுறாதீங்க. ஒரு வருடம் அமைந்து அதுல துல்ஹஜ் 10 நாள் கிடைப்பதே பாக்கியம். அந்த பாக்கியத்தை கிடைத்தும் விட்டவங்க நஷ்டவாளிகள். நம்ம பாக்கியசாலிகளா இருக்கணும், நஷ்டவாளிகளாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் உங்களுடைய எல்லா துவாக்களையும் நிறைவேற்றுவானாக. இந்த 4 திக்ரையும் ஓதிக்கொண்டே
கேட்டுட்டே இருங்க. அதனாலதான் மறுபடியும் நம்ம ரிமைண்ட் பண்றோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.